ரதிய காட்டுப்படியில் இன்றைக்கி மார்னிங்கு கிட்ஸுக்கு பிடிச்ச நம்ம சட்னி செய்ய போகிறாக்கா, கேரட் சட்னி. அக்கா எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் வாங்க. வடை சட்டியில் கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்குறேன். இப்போ 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுருக்கேன். இந்த கடலைப்பருப்பு லைட்டாக சவக்க வறுத்துப்போம். கடலைப்பருப்பு லைட்டாக செவந்ததுக்கப்புறம் தான் நம்ம மற்ற ஆனியன் அதெல்லாம் போடணும். அதுக்கு முன்னாடி போட்டுறக்கூடாது. பருப்பு கொஞ்சம் வெந்து அந்த லைட் செவக்கணும் லைட்டாக. இப்போது கடலைப்பருப்பு லைட்டாக செவந்துருச்சு. இப்போ ஒரே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமும் 2 பச்சை மிளகா உடச்சி வச்சுருக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்காது அப்படின்னா ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம், ஒன்றை குறைச்சிப்போம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது கேரட் சட்னி நல்ல ஹெல்த்தி சட்னி செய்யும்போது நம்ம இதுக்கு தாளித்து அடுப்பில் வைக்கக்கூடாது. அதனால் இதிலேயே ஆனியன் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சுன்னா நம்மளுக்கு தாளிச்சிட்டு அடுப்பில் வைக்க வேண்டிய வேலை இருக்காது. அடுப்பில் வச்சாவும் நல்லதில்லை நம்மளுக்கு. ஹெல்த்தி சட்னி செய்யும்போது தாளிச்சிட்டு அடுப்பில் வைக்கக்கூடாது. கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ ஆனியன் வதங்கிடுச்சு. கொஞ்சோண்டு ஒரு 2 கேரட் துருவி வச்சுருக்கிறேன், அதை போட்டு. இப்போ கேரட்டு போட்டு ரொம்ப நேரம் நம்ம பரட்ட வேண்டிய அவசியம் இல்லை. கேரட்டு நம்ம துருவி இருக்க சீக்கிரமாக வெந்துடும். நறுக்காமல் துருவிடணும். இப்போ நம்ம அந்த கடலைப்பருப்பு பாதி வெந்த உடனே வெங்காயம் பச்சை மிளகா போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் வதக்கும் போது வேகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு 2 பரட்டுனா போதும். இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டாக்கா 1/4 ஸ்பூன் கல் உப்பு போடுறேன். நீங்கள் தூள் உப்பு கூட போட்டுக்கோங்க. அக்கா எல்லாத்துக்குமே கல் உப்பு கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன், நல்லதுன்னு சொல்லிட்டு. இப்போது கேரட் நிறம் மாறிடுச்சு பார்த்தீங்களா? அவ்வளோதான். ரொம்ப வேகணும் இல்லை, நல்லா ஸ்வீட்னஸாக இருக்கும் இந்த சட்னி. ஒரு பச்சை மிளகா கம்மி பண்ணிக்கோங்க குழந்தைங்களுக்கு. இது நான் பெரியவங்களுக்குனால 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். ரொம்ப குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி. இது காலையில் 2 பரட்டு வதக்கி அரைச்சி அப்படி தோசை இட்லிக்கு வச்சு ஊட்டி விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நல்ல ஹெல்த்திப்பா. சில பிள்ளைங்க தான் கேரட் சாப்பிடுவாங்க, சில குழந்தைங்க கேரட்டு பொரியல் பண்ணால் சாப்பிடவும் மாட்டேங்கிறாங்க. அதுக்கு நம்ம இந்த மாதிரி சட்னியாக செஞ்சு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அக்கா வீட்டில் சட்னி தான் செஞ்சுருவேன். இது அப்படியே போதும் வதக்குனது எடுத்து ஆற வச்சு. அவ்வளோதான். ரொம்ப ஈஸி கேரட் சட்னி. இது கொஞ்சம் அப்படியே ஆற விட்டுரும். அவ்வளோதான், ஆறிச்சு. அக்கா மிக்ஸி ஜாரில் போட்டேன். இந்த சட்னி கலர்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா காரத்தை குறைச்சிக்கலாம். கலர்ஃபுல்லாக இருக்கும், குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இப்போ இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி சட்னி பார்த்துக்கு அரைச்சிடலாம். அவ்வளோதான், சட்னி பதத்துக்கு அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதுக்கு சின்னதாக ஒரு தாளிசம் போட்டுக்கலாம். அக்கா வடை சட்டியில் கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்கேன். இந்த எண்ணெய் காயட்டும். இப்போ கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உருட்டு பருப்பு போட்டுக்கலாம். இப்போ உருட்டு பருப்பு செவந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். சும்மா இது கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் காம்பை மட்டும் எடுத்துகிட்டு போடுங்க. இப்போ சட்னி எடுத்து அப்படியே ஊற்றிப்போம். அவ்வளோதான், கலர்ஃபுல்லான கேரட் சட்னி 5 மினிட்டில் நம்ம ரெடி பண்ணிடலாம். லைட்டாக துருவி நீங்கள் நைட்டு கூட ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மார்னிங் எடுத்து, ரொம்ப வதக்க வேண்டிய அவசியமே இல்லை. கேரட்டை மார்னிங் எடுத்து அப்படியே ஃப்ரை பண்ணி லைட்டாக வதக்கிட்டு அந்த கடலைப்பருப்பு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வாசனைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பச்சை மிளகா கம்மியாக பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு அப்படியே வச்சு ஊட்டலாம். ரொம்ப டேஸ்டியாக கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்த்தோன்னே இட்லி தோசை விரும்பி சாப்பிட்ருவாங்கப்பா. அந்த கேரட் சட்னி வச்சு பார்த்துட்டு அக்காவுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ரதியா காடுப்பள்ளியில் இது 49 சட்னி வெரைட்டி 49 போட்டிருக்கிறேன். அக்கா வீடியோவில் போய் பார்த்துட்டு எல்லா சட்னியும் நீங்கள் செஞ்சு டேஸ்ட் பார்த்துட்டு அக்கா கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இது கிட்ஸுக்கு பிடிச்ச சட்னி. எங்கள் வீட்டில் உங்கள் வீட்லேயும் பிடிக்கும், செஞ்சு கொடுங்க.